இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோன்னே பேக் ஸ்டேஜில் லோகன் பால் வரதை காமிக்கிறாங்க. லோகன் பால் தான் ஸ்மாக் டவுனை தொடங்கி வைக்கிறார். லோகன் பால் பேக் ஸ்டேஜில் இருந்து காரில் இறங்கி அப்படியே ரிங்குல வந்து பேச ஆரம்பிக்கிறார். லோகன் பால் தன்னோட ஆப்போனண்டான ஜான் சீனாவை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஜான்சினா மியூசிக் வருது. ஜான்சினா மியூசிக் வந்தோடனே ஜான்சினா பேச ஆரம்பிக்கிறார். ஜான்சினா வந்த உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வரும்போது லாஸ்ட் டைம் நவ் அப்படின்ற மாதிரி ஒரு கர்ச்சிப் கொண்டு வர. இதில் பார்த்தீங்கன்னா ஐரிஷ் கொடி விட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஷ் ஆஃப் பாரிஸ் சம்மந்தமாக என்னென்ன கொடி இருக்குமோ அதே மாதிரி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஜான்சினா வந்து பேச ஆரம்பிக்கிறது எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, லோகன் பாலை பற்றி தான். லோகன் பால் நான் கடந்த வாரம் சர்ச் பண்ணி பார்த்தேன் டாப் 25 இன்ஃப்ளூயன்சர் இந்த வேர்ல்டுன்னு. அதில் உன் பேர் ஒரு இடத்துல கூட இல்லை. ஐசோ ஸ்பீடு பேர் இருக்குது, கியாக் பேர் இருக்குது, ஆனால் உன் பேர் எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்க்கிறாரு. அந்த இடத்துல அந்த செக்மெண்ட் அங்கே முடியுது. அடுத்ததாக போன வாரம் நடந்த கான்ட்ரவர்சியை தொடர்ந்து இந்த வாரம் ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச் யார் இருக்கீங்கன்னா, சார்லட் ஃப்ளேரும் அலெக்சா பிளிஸும் வராங்க. இந்த இடத்துல அலெக்சா பிளிஸ் வர்சஸ் செல்சி கிரீன் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மேட்ச் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அலெக்சா பிளிஸ் வின் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சீக்ரெட் ஏஜென்ட்டும் செல்சி கிரீனும் சேர்ந்து இந்த சார்லட் ஃப்ளேரும் அலெக்சா பிளிஸும் அடிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் டேமியன் பிரைஸ்ட்டை வீழ்த்தியது பிறகு என்ன சேவ் பண்ணுறப்ப அல்சர் பிராக் பேக் ஸ்டேஜில் ப்ரோமோ கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் மெக்கன்ட்ரி பேக் ஸ்டேஜ்லேருந்து வர மாதிரி காமிப்பாங்க. ட்ரீம் மெக்கன்ட்ரி வந்த உடனே ரேண்டி ஆர்டன் மியூசிக் வரும். ட்ரீம் மெக்கன்ட்ரிக்கு ஒரு ரேண்டி ஆர்டனுக்கு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் மெக்கன்ட்ரி வந்து கமெண்ட்ரி செக்ஷனில் போய் கோடி ரோட்ஸோட மெடிக்கல் அப்டேட் கேட்பாரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் மெக்கன்ட்ரி பார்த்தோன்னே ரேண்டி ஆர்டன் வந்துடும். ரேண்டி ஆர்டனுக்கும் ட்ரீம் மெக்கன்ட்ரிக்கு ஏற்கனவே போன வாரமே நடந்த கான்ட்ரவர்சி. போன வாரமே ரேண்டி ஆர்டன் ட்ரீம் மெக்கன்ட்ரி அட்டாக் பண்ணதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் நான் கோடி ரோட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி வரலன்ற மாதிரி ரேண்டி ஆர்டன் சொல்லுவார். உன் மேலே எனக்கு பயங்கரமான காண்டு இருக்கு, அதனால தான் உன்னை நான் அட்டாக் பண்ண வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கான்ட்ரவர்சி ஆகிடும். கான்ட்ரவர்சி ஆனோடனே ட்ரீம் மேக்கர் என்ன பண்ணுவாருன்னா, ரேண்டி ஆர்டனுக்கு ஒரு ஹெட்பெட் வைப்பாரு. ஹெட்பெட் வச்சோடனே ரேண்டி ஆர்டன் கீழே விழுந்துருவாரு. ரேண்டி ஆர்டன் கீழே விழுந்தோடனே அதுக்கப்புறம் கெல்மரோ கிக் போடலான்ட்டு ட்ரை பண்ணுவார். ஆனால் கெல்மரோ கிக்லேருந்து ரேண்டி ஆர்டன் எஸ்கேப் போனோடனே ட்ரீம் மேக்கர் கீழே விழுந்துருவார். கீழே விழுந்து அடிபட்டுரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ரேண்டி ஆர்டன் ஆர்கேஓ போட ரெடியாக இருப்பார். ஆர்கேஓ போட ரெடியாக இருந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் ஒரு டிடிடியை போட்டுட்டு ஆர்கே போட ரெடியாக இருப்பார். அந்த இடத்துல பேக் ஸ்டேஜில் செக்யூரிட்டி டீமும் ஹரிக்கேனும் ஒரு ஹரிக்கேன்னா ஃபார்மர் டபிள்யூடபிள்யூ ரெஸ்லர் தான். அவர் தான் வந்து அஃபிஷியலாக ஒரு டபிள்யூடபிள்யூ அஃபிஷியல் மெம்பரில் வருவார். அவருக்கு ஒரு ஆர்கே போடுவார். ரேண்டி ஆர்டன் ஆர்கே போட்டு எல்லாருமே ஓடிடுவாங்க. ஓடினதுக்கப்புறம் ட்ரீம் மெக்கன்ட்ரிக்கு ஒரு பன் கிக் வைக்கலாம்னு ரெடியாக இருப்பார். ட்ரீம் மெக்கன்ட்ரி பன் கிக் வைக்க உடைய இந்த ரேண்டி ஆர்டனை பார்த்துட்டு ட்ரீம் மெக்கன்ட்ரி இறங்கி ஓடிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் மிஸ் அண்டு கெர்மலோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இன்றைக்கி நம்ம நம்பர் 1 கண்டெண்டர் ஆகணுன்ற மாதிரி போர்டர்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. போர்டர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கிள் ஹவுடியாக இருக்கிறவர் தான். இன்றைக்கி நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச் யார் யாருக்கு கேட்டிங்கன்னா, மிஸ் அண்ட் கார்மலோ வர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் இவங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான ஜெயிக்கிறவங்க நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச். இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க வெயிட் 60 இப்போ கிளாஷ் ஆஃப் பாரிஸில் சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வின் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் இந்த இடத்துல நம்பர் 1 கண்டெண்டர் ஆகிட்டாங்க வெயிட் 60 சந்திக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஈவெண்ட் பக்கம் வந்தோன்னா மெயின் ஈவெண்ட்டில் யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். இந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, போன வாரமே கன்ஃபார்ம் பண்ண சோலோ சிக்கா வர்சஸ் செமிசைன். இந்த மேட்ச் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, செமிசைன் வந்து இது வரைக்கும் ஜெயிக்காத சாம்பியன்ஷிப்பில் இது ஒரு சாம்பியன்ஷிப். அது மட்டும் இல்லாமல் சோலோ சிக்காவும் செமிசைன் இந்த சாம்பியன்ஷிப்புக்கு மோதும் போது சோலோ சிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி அவரோட எம்எஃப்டி டீம் அப்படியே சுற்றி நிற்பாங்க. ஒரு கட்டத்தில் செமிசைன் ஜெயிக்க போகிறத பார்த்தோன்னே சோலோ சிக்காவோட எம்எஃப்டி டீம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு கடுப்பான ஜிம்மி செமிசைனுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து எம்எஃப்டி டீமை போட்டு அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் அவரையும் அடிச்சு போட்டுருவாங்க எம்எஃப்டி டீமை. அதுக்கப்புறம் வந்து யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, ஜாக் எஃபெக்ட் வருவா. ஜாக் எஃபெக்ட் வந்தீங்கன்னா டாலாட்டோங்க ரெடியாக இருப்பார். அவரையும் அடிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஜாக் எஃபெக்ட் எல்லாரையும் அடிச்சு போட்டதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் கண்டினியூ. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமான சம்பவமாக நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் அப்படி என்ன பயங்கரமான சம்பவம் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட்ரி டேபிளில் தூக்கி சோலோசிக்கா அடித்தாலும் அதுக்கப்புறம் வந்து உள்ற வந்து சன்செட் ஃப்ளிப்புக்கு சோலோசிக்காவுக்கு போட்டு பின் பண்ணி பார்த்தாலும் சோலோசிக்காவும் பின் பண்ண விடல. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக இந்த மேட்ச் வந்து ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க மேட்ச்சு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் சோலோசிக்கா வந்து தன்னோட தம் ஃபினிஷரை போடுற நேரத்தில் எஸ்கேப். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு இவர் ஹெல்வாக்கிக்கு வைப்பார் செமிசைனா. அதுக்கப்புறம் ஒன்று வச்சா பார்த்தாருன்னு சொல்லி இன்னொன்று வைப்பார். இன்னொன்று வச்சு வின் பண்ணிடுவார். பின் பண்ணி வின் பண்ணது மூலமாக ஃபர்ஸ்ட் டைமாக யூஎஸ் சாம்பியனாக ஆயிருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து செமிசைன் வந்து தன்னோட வரலாற்றில் அடுத்த கட்டமாக இன்னொரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி சாதனை பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப்பு. செமிசைன் இனிமேல்ட்டு வந்து அடுத்தடுத்து கேரியரில் அப்கிரேட் தான் ஆக போகிறார். ஏன்னா செமிசைன் தான் ஃபியூச்சரில் பெரிய சாம்பியன்லாம் ஆக போகிறார் அப்படின்றதுக்காக தான் இப்போது செமிசைனை ஹைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த ஸ்மாக் டவுன் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.